ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி பாப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தமிழில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்ட் 3 பார்த்துருந்தோம். ஓகேவா? சப்போஸ் யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே அந்த பார்ட் 3 இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் 1, 2, 3, 4 எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்தே கூட இருக்கும். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் எந்த சப்ஜெக்ட் பார்க்கணுமோ அந்த சப்ஜெக்ட் பார்த்துக்கணும். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு என்ன விருது அளிக்கப்பட்டது? சாகித்ய அகாடமி. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாரதிதாசன் எழுதிய நூல் வந்து பிசிராந்தையார் அப்படிங்கிற பிசிராந்தையாருங்கிறது ஒரு நாடக நூல். அந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இதுல வந்து பாரதிதாசன் ஒரு ஆன்சரா வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க, இதே லைனை. அடுத்து பிசிராந்தையாருங்கிறத ஆன்சரா வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்து நாடக நூல், அதை வந்து ஆன்சரா வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணும். எந்த ஒரு கொஸ்டினை பார்த்தாலும் அதை வேற எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் வருதுன்னா இப்படியே எக்ஸாக்டா வராது. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் டேஷ் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது அப்படின்னா அது நாடக நூல். நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. டேஷ் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது அப்படின்னா பாரதிதாசன்கிறது ஆன்சர். அடுத்து பாரதிதாசன் எழுதிய டேஸ் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப வந்து பாரதிதாசன் எழுதிய டேஸ்னா பிசிராந்தையார். ஸோ அப்ப பாரதிதாசன் ஒரு ஆன்சரா ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க, பிசிராந்தையார் ஒரு ஆன்சரா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க, நாடக நூல் ஒரு ஆன்சரா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க, சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது ஒரு அந்த ஆன்சர் வர்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை வந்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுறாரு? மயில். நாலடியார் யாரால் எழுதப்பட்ட நூல்? சமண முனிவர்கள். ஸோ நாலடியார் யாரால் எழுதப்பட்ட நூல்? சமண முனிவர்கள். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி செல்வம். ஒருவர் தம் குழந்தைக்கு எந்த செல்வம் சேர்த்து வைக்கணும்? கல்வி செல்வத்தை சேர்த்து வைக்கணும். முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார். அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பூதத்தாழ்வார். அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக என்ற பாடலின் ஆசிரியர் பூதத்தாழ்வார். முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்? தியானம் செய். ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு தியானம் செய் அப்படிங்கிறது பொருள். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தப்படும் பாய் வந்து தடுக்குப்பாய். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தப்படும் பாய் தடுக்குப்பாய். இசையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். உடுக்கையின் உடல் எதனால் ஆனது? பித்தளை. உடுக்கையின் உடல் எதனால் ஆனது? பித்தளை. கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை எல்லாம் விரட்டுறதுக்கு மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் உதவும் இசைக்கருவி கொம்பு. கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் உதவக்கூடிய கருவி வந்து கொம்பு. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறளார் வி. முனிசாமி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறளார் வி. முனிசாமி. சுப்பிரமணிய பாரதி டேஸ் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். நாற்றம் என்று பொருள் தரும் சொல் நெடி. வனப்பு என்பதன் பொருள் அழகு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு? இப்பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு? பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். சாந்தம் என்பதன் பொருள் எல்லாத்துக்குமே தெரியும். சாந்தம்னா அமைதி. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? கண்ணதாசன். கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் கண்ணதாசன். மக்களுக்கு சொன்ன கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சே. பிருந்தா. மக்களுக்கு சொன்ன கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சே. பிருந்தா. ஒன்ஸ் அப்படி ரிவைஸ் பண்ணிக்கலாம். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் விருது அளிக்கப்பட்டது? சாகித்ய அகாடமி. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். நாலடியார் யாரால் எழுதப்பட்ட நூலாகும்? சமண முனிவர்கள். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற நூலின் ஆசிரியர் பூதத்தாழ்வார்.
முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. ஜென் எனும் ஜப்பானிய சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். தியானம் செய். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தப்படும் பாய் எது? தடுப்புப்பாய். இசையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. உடுக்கை நுடல் எதனாலானது? பித்தளை. கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரரை விழித்திருக்க செய்யும் உதவும் இசைக்கருவி கொம்பு. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறளார் வி. முனிசாமி. சுப்பிரமணிய பாரதி டேஸ் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். கனவு. நாற்றம் என்று பொருள் தரும் சொல் நெடி. வனப்பு என்பதன் பொருள் அழகு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு? இப்பாடலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். சாந்தம் என்பதன் பொருள் அமைதி. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் கண்ணதாசன். மக்களுக்கு சொன்ன கதை என்னும் நூலின் ஆசிரியர் சே. பிருந்தா. தேங்க்யூ.